ரொம்பவே செலவு இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ராகியில் ஸ்வீட் பண்ணுங்கள். இதுக்கு 1 கப் ராகி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். வெல்லம் தேவையான அளவு, அரிசி மாவு 2 ஸ்பூன். ஃபஸ்ட்டு ஊற வச்ச ராகியை பாருங்கள், நல்ல தண்ணி தான் நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. ராகி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சல்லடை இல்லைன்னா டீ வடிகட்டி கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா டீ வடிகட்டிலே வடிச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வடிச்சிட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி போட்டு அதையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிறேன். இது தண்ணியாக தான் இருக்கணும் இந்த பால், அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா வடிச்சிட்டு சக்கையை மட்டும் எடுத்துட்டேன். இது போட்டுருங்க தூரம். இப்போ இதில் இந்த ராகி பாலோட 2 ஸ்பூன் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஈக்குவலாக வேணால் கூட அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு முழுக்க அரிசி மாவில் தான் பண்ணுவாங்க. நான் டேஸ்ட்டும் சத்தும் கொடுக்கறதுக்காக நான் ராகி யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. உங்கள் இனிப்பு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெல்லம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனை வெல்லம் மட்டும் போடுங்க. சர்க்கரை போடாதீங்க, அது டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ துருவிக்க வச்சுருக்கிற தேங்காயும் 1 ஸ்பூன் கசகசாவும் வறுத்து எடுத்துக்கலாம். கசகசாவுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டு ஸ்லோ ஃபயரில் கசகசா பொரியிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. கருகக்கூடாது கசகசா. அது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் கொஞ்சம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் அல்வா செஞ்சு போடுறோமோ அது மோல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அடியில் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ராகி மிக்ஸை, அதை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்ச நேரத்துலேயே சிம்பிளாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியானவும் கூட இந்த ஸ்வீட்டு. பாருங்கள், வெல்லம் நம்ம சூடு ஏற கரைஞ்சிடும். நீங்கள் தூசி வெல்லமாக இருந்தால் பாகு காய்ச்சி வடித்து போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரே 1 ஸ்பூன் நெய் தான். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா இந்த அல்வா இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறிட்டு இந்த மாவெல்லாம் வெந்து நல்லா ஷைனிங்காக வரும். அது வரைக்கும் கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. சிம்லேயே பண்ணுங்கள், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கிதுன்னா டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் துருவல் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிண்ணத்தில் இந்த அல்வாவை மேலே போட்டு ஸ்பூனை ஈரம் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்டிங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா வெளியில் கூட வைங்க, நல்லா செட் ஆகிடும். பாருங்கள், இது ஒரு 2 மணி நேரம் நல்லா செட் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் இந்த பாத்திரத்தை அப்படியே கவுத்து போட்டோன்னா நம்ம எந்த மாதிரி ஷேப் போட்டோமோ அதே மாதிரி வரும். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம், அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஹல்வா இது. நீங்களும் செஞ்சு